சண்முகம் ஐயா ஒரு அறிமுகம். ஐயா அவர்கள் கல்வி தகுதியாக எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ யோகா படித்துள்ளார்கள். ஓய்வு பெற்ற அட்மினிஸ்ட்ரி ஆபீசர், கவர்மெண்ட் வேலூர் மெடிக்கல் காலேஜில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார்கள். 1988ஆம் ஆண்டு தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து அருள் சேவை செய்து வருகிறார்கள். 1994ஆம் ஆண்டு பேராசிரியராக உயர்வு பெற்றுள்ளார்கள். 2018ஆம் ஆண்டு முதுநிலை பேராசிரியராக உயர்வு பெற்றார்கள். தொடர்ந்து வேலூர் சங்கரன்பாளையம் மனவளக்கலை அறக்கட்டளையில் இணைந்து ஹோனரி பிரசிடென்டாக அருள் சேவை செய்து வருகிறார்கள். எளிமையே வடிவான ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். அப்பாலுக்கு அப்பால் என்னும் தலைப்பில் நமக்கு சிறப்பான சிந்தனை உரை வழங்க வந்துள்ளார்கள். ஐயா அவர்களை அன்புடன் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வைத்த குருவே வாழ்க. அன்பிற்கினிய நார்வே மற்றும் டென்மார்க் மனவளக்கல் மன்ற நண்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி, அருட்தந்தை அவர்களே நம்முடைய சூப்பமாக எழுந்தருளி இந்த நிகழ்வினை சீரிய முறையிலே நடத்தி தர வேண்டி இந்த நிகழ்வினை தொடங்குகிறேன். இன்றைய சிந்தனைக்கு நாம அருட்தந்தை அவர்கள் நமக்கெல்லாம் அளித்திருக்கக்கூடிய தத்துவத்தின் ஒரு பகுதியாகிய சுத்த வெளி என்கின்ற பிரம்ம நிலையை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அப்பாலுக்கு அப்பால் என்ற ஒரு தலைப்பிலே நாம இன்றைக்கு சிந்தனையை மேற்கொள்கிறோம். ஔவையார் தனது விநாயகர் அகவலிலே இந்த வாசகத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அணுவுக்கு அணுவாய், அணுவுக்கு அப்பாலாய், கணுமுற்றி நின்ற கரும்புலியை காட்டி என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இறைநிலை என்பது எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்றது. எப்படி கரும்புக்குள்ளே அந்த சாறு இருந்து இனிமையை கொடுக்காதோ அதுபோல நமக்குள்ளேயே இருந்து அணுவுக்குள் அணுவாகவும் இருக்கிறது என்ற கருத்தை சொல்லி எல்லா இடத்திலேயும் அந்த மெய்ப்பொருள் இருக்கின்றது என்ற ஒரு உண்மையை சொல்லுவதற்காக அந்த வரியை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வரியை நாம் தலைப்பாக கொண்டு நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக வாழ்க்கையில நாம எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த நிகழ்ச்சியில நாம இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து என்ன என்ற ஒரு கேள்வி கலந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அடுத்து என்ன என்ற ஒரு சிந்தனை எல்லோருக்கும் பிறக்கத்தான் செய்யும். அதுதான் இயல்பு. அப்படி நாம வாழ்கிறோம். வாழ்ந்து முடிந்த பிறகு மரணம், மரணத்துக்கு பிறகு என்ன ஆகப் போகிறோம் என்ற கேள்விகள் வரும். அதே போல நாம் இங்கே இருக்கிறோம். நமக்கு பக்கத்திலேயே உலகங்கள், உலக தோற்றங்கள், பிரபஞ்சம், இது எல்லாமே இருக்கிறது. இதற்கு முடிவாக என்ன இருக்கும், அதற்கு அப்பால் என்ன இருக்கும், இந்த ஐயங்கள் எல்லாமே வரத்தான் செய்யும். இது எல்லாவற்றையுமே நம்ம மகிழ்ச்சி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதாவது மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதையும் நமக்கு விளக்கி இருக்கின்றார்கள். அதே போல இந்த அணுக்கள் நிறைந்த இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் என்ன இருக்கிறது, இதை விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடியதை நாம பிரம்மம் அல்லது வெளி என்று சொல்லுகிறோம். ஆனா அந்த ஸ்பேஸ் என்கின்ற பிரம்மம் தான் எல்லா தோற்றங்களுக்கும் ஆதியாக இருக்கின்றது, எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கின்றது என்ற உண்மையை மகிழ்ச்சி சொன்ன பிறகுதான் நமக்கெல்லாம் தெரியும். விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கோட்பாடுகள் வேறு விதமாக இருந்தாலும் இந்த மெய்ஞானத்திலே மகிழ்ச்சி அவர்கள் சொன்ன கருத்து தான் நம்மால் சரியான முறையிலே ஏற்றுக்கொள்ள முடிகிறது. எந்த விதமான கருத்து பேதமும் இல்லாமல் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அசைவற்ற பிரம்மம், சுத்த வெளி,
இதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கின்றது. பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருப்பதும் அதுதான். பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடியதும் அதேதான். இப்படி எல்லாவற்றிலேயும் நீக்கமற நிறைந்திருப்பதும், எல்லாவற்றையும் கடந்து இருப்பதும் இந்த பிரம்மம், வெளி என்பதனாலதான் இந்த கடந்து இருக்கக்கூடியதை கடவுள் என்று நாம சொல்லுகிறோம். இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களால் ஆனது இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று என்று சொல்லக்கூடிய 5 பௌதீக பிரிவுகளை கொண்டுதான் இந்த பிரபஞ்சமே உருவாகி இருக்கின்றது. இந்த 5ஐ தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த 5 பௌதிக பிரிவுகளால் ஆன பிரபஞ்சத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒன்றுதான் கடவுள் என்று சொல்லக்கூடிய நிலை. இந்த பிரம்மம் என்று சொன்னால் பெருகிக் கொண்டே இருக்கிறது, பெருகிக் கொண்டே இருப்பது என்று பொருள் சொல்கிறார்கள். இப்போ இந்த பிரம்மம் தான் பிரபஞ்சமாக பெருகி இருக்கிறது என்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். பிரம்மத்துக்கு அப்பால் ஒண்ணுமே இல்லை. அது அப்பால் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஏன் என்று சொன்னால் அது எவ்வளவு விரிந்திருக்கிறது என்று அளவு சொல்ல முடியாது. அதற்கு ஒரு எல்லை என்று இருந்தால் அதற்கு அப்பால் என்று நாம சொல்லலாம். அது எல்லை இல்லாதது. எல்லை இல்லாதது என்பதனால அதற்கு அப்பால் என்ன இருக்கிறது என்ற ஒரு ஆராய்ச்சிக்கு இடமே இல்லை. ஒரு எல்லை என்று இருந்தால் தான் அந்த எல்லைக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்ற கேள்வி எழும். இது எல்லை இல்லாதது. அப்படிப்பட்ட பிரபஞ்சம், அதற்கு முடிவு என்று சொன்னால் அது எது என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தின் தொடக்கம் தான். அப்ப தொடக்கமும் முடிவும் இந்த வெளி என்கின்ற பிரம்மமே தான். வெளியிலே தான் இந்த பிரபஞ்சம் தொடங்கியது. அதிலேயே முடிவடைகின்றது. அதனால எல்லாமே அதற்குள்ளாகவே அடங்கி இருக்கின்றது. இந்த பிரம்மம் தான் எல்லாமாக வளர்ச்சி பெற்றது, எல்லாவற்றுக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறது என்பதை அறிஞர் பெருமக்கள் அநேகர் அதை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். எல்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லும்போது வள்ளலார் என்ன சொல்றாரு? தானாகி தான் அல்லது ஒன்றுமிலா தன்மையனாய் எவ்விமைக்கும் தலைவனாய் வானாகி வழி அனலாய் நீருமாகி மலர்தலைய உலகாகி மற்றதாகி தேனாகி தேனின் அருஞ்சுவையதாகி தீஞ்சுவையின் பயனாகி என் நிறையாய் நின்றோய் உன்னை நாயடியேன் எவ்வாறு நவிற்றுமாறு என்று தானாகி தான் அல்லது ஒன்றுமிலா தன்மையனாய் தானாகி அதாவது சுத்த வெளியாகவே இருக்கின்றது. தான் அல்லது ஒன்றுமிலா தன்மையனாய் நான் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே எல்லாவற்றிலேயும் நிறைந்திருக்கிறது என்ற எவ்வளவு சுருக்கமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவன் நிறைந்திருக்கிறான் என்பதை எவ்வளவு கச்சிதமாக சின்ன அளவிலேயே சொல்லியிருக்கார் பாருங்க. தான் அல்லது ஒன்றுமிலா தன்மையனாய் தான் இல்லாத ஒரு பொருளும் இல்லை. அதை எவ்வளவு அழகாக உணர்ந்ததோடு அந்த உணர்ந்து அதை சொல்லி இருக்கிறார் பாருங்க. கம்பராமாயணத்தை எழுதிய கம்பர் தனது கடவுள் வணக்க பாடல்ல சொல்லும் பொழுது முதல்ல கவிதையிலேயே உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பொறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையோர் அன்னவர் நம் தலைவர் அவர்க்கே சரண் நாங்களே அப்படின்றார். அப்போ உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் உலகம் முழுவதிலேயும் தான் இருக்கும்படியாகவே உருவாக்கியது. அது தன்னை வைத்தே உருவாக்கியது. ஒவ்வொன்றிலேயும் தன்னை வைத்து உருவாக்கி இருக்கிறது என்ற உண்மையை அவரும் சுருக்கமாக அழகாக சொல்லியிருக்கின்றார். அப்போ இப்படி அநேக மகான்கள் அதாவது சொல்லாத சொல் முன் விருந்த நிலையைப் போல சொரூபம் எல்லாம் பூரிக்கும் முன் அரூபம் என்கிறார் மகரிஷி அவர்கள். அப்படி இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்பாக என்னவாக இருந்ததோ அது பிரம்மம் சுத்த வெளி. அதுவேதான் பிரபஞ்சமாக மலர்ந்ததோடு தோற்ற பொருட்கள் மலர்ந்த பொருட்கள் அத்தனையிலேயும் ஊடுருவி அதனை இயக்கி காத்து முடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு உண்மையை மிக தெளிவாக நாம் இன்றைக்கு புரிந்து கொள்கிறோம். இதுதான் அடிப்படையான விஷயமே. அப்போ ஒன்றுமில்லாத சூன்யம் அல்லது அந்த சுத்த வெளி என்று நாம் கருதி கொண்டிருக்கக்கூடியது புலன்களுக்கு எட்டவில்லை என்பதனால அதுல ஒன்றுமில்லை என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அதில் இல்லாததே எதுவுமே இல்லை. இன்றைக்கு பிரபஞ்சமாக மலர்ந்து உயிரினங்களாக மனிதனாக விதமாக மலர்ந்திருக்கக்கூடிய அத்தனையும்
மலர்வதற்கு வேண்டிய சாத்தியக்கூறுகள் அதிலே அடங்கி இருக்கின்றன. அடங்கி இல்லாத ஒன்று எழுச்சி பெற முடியாது. ஓஷோ சொல்றாரு, ஒரு விதையும், ஒரு சின்ன கல், அந்த விதை அளவே இருக்கக்கூடிய ஒரு கல் 2யும் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாரி இருக்கும், இது ஒரு மாரி இருக்கும். பார்த்தா இது ஏதோ ஒரு உருண்டையா இருக்கும். அந்த கல்லும் ஒரு உருண்டையா இருக்கும். அவ்வளவுதான். 2ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் விதையை நட்டால் அதில் செடி வளர்ந்து மரமாகி கனிகளை கொடுக்கும். ஆனால் கல்லை நீங்கள் நட்டீர்கள் என்று சொன்னால் கல்லாகவே இருக்கும். ஏன் என்று சொன்னால், அதன் உள்ளே இந்த மலர்ச்சி பெறுவதற்கு வேண்டிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் அந்த விதையில் இருக்கின்றன. ஆனால் அந்த கல்லுல அது இல்ல. அப்போ அந்த விதையில் அது இருந்ததுனால தான் அது விருட்சமாக வளர்ந்தது இல்லையா? அப்ப இல்லாத ஒன்று வளர்ச்சி பெற முடியாது. அப்போ இந்த பிரபஞ்சமாக சுத்த வெளியே மலர்ச்சி பெற்றது என்று சொன்னால், பிரபஞ்சமாக மலர்வதற்கு வேண்டிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் அந்த சுத்த வெளியில் இருந்திருக்கத்தானே வேண்டும். இல்லை என்றால் எப்படி மலர முடியும்? இருந்தது தெரியவில்லை. சொல்லாத சொல் முன்பிருந்த நிலையைப் போல. இப்போ பேசுவதற்கு முன்பாக அந்த வார்த்தை நமக்குள்ளாக இருந்தாலும் கூட, அது வெளியில் தெரியல. பேசும்போது தான் தெரிகின்றது. ஆனால் அந்த வார்த்தை நமக்கு தெரிந்து, நமக்குள்ள அது அடங்கி இருந்ததுனால தான் வெளிப்பட்டதே தவிர, தெரியாத வார்த்தையை நம்மால பேச முடியாது. அதே போலத்தான் இல்லாத ஒன்று வெளிப்படாது. பிரபஞ்சத்தில் நம் கண்ணுக்கு, புலன்களுக்கு எட்டவில்லையே தவிர, அதிலே எல்லாமே இருந்திருக்கின்றது. இன்றைக்கு நாம இறுதியாக இந்த பிரபஞ்சம் என்ற நந்தவனத்திலே இறுதியாக பூத்த திருமலர் மனிதன் என்கிறார். அந்த மனிதன் உருவாவதற்கு வேண்டிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் அதில் அடங்கி இருந்தது. ஒவ்வொன்றாக எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையை அவர் சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு பிரம்மம் இவ்வளவு ஆற்றல்களை உள்ளடக்கிக் கொண்டு பிரபஞ்சமாக மலர்ந்ததோடு, அந்த மலர்ச்சியில் ஏற்பட்ட அத்தனை தோற்றங்களையும் முறையாக இயக்கி, காத்து, முடித்து வைக்கின்ற ஒரு அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சுத்த வெளி, அதை நினைக்கும் பொழுதெல்லாம் அருட்தந்தை அவர்கள் மிகவும் பிரமிப்பாக அதை பார்க்கின்றார்கள். அவர் ஒரு கவிதையில சொல்றார் பாருங்க, "பேரண்ட பெருவழியை நினைக்குந்தோறும் பெருகி வரும் இன்பத்தை யான் என் சொல்வேன்." அவருக்கு அவ்வளவு அதை நினைச்சாவே அவ்வளவு இன்பமாக இருக்கிறது என்று சொன்னால், இப்ப எந்த அளவுக்கு அதனை அவர்கள் ஆழ்ந்து நுணுகி அறிந்திருக்க வேண்டும் பாருங்க. பேரண்ட பெருவழியை நினைக்கும் தோறும் பெருகி வரும் இன்பத்தை யான் என் சொல்வேன். ஓரண்டத்துள் கோடி கோடி அண்டம் ஒவ்வொன்றும் அளப்பரிய எல்லை என்றோ. ஒரு அண்டத்துக்குள்ள எத்தனை அண்டங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் எவ்வளவு எல்லை பெரிய அளவில் எல்லை உடையதாக இருக்கின்றது. யாரண்ட முடியும் அங்கே நான் அல்லாமல், எனினும் தன் நிலை அறிந்தோர்க்கு எளிது இது. யார் அண்ட முடியும்? நான் அல்லாமல் என்றால் மனிதனால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். அங்கே நான் என்பது இல்லாத போது, அழிகின்ற போது, நான் என்பது இல்லாமல் போகின்ற போது, அந்த நிலையை அவர்கள் அடைய முடியும். நீரண்டத்து உறைந்த நிலவுலகில் வாழும் நிலையற்ற ஜீவகோடி தரம் ஒத்து ஆய்வீர். இப்போ இந்த பூமியில நீரண்டம் என்று சொன்னால் பூமி. இந்த வாழும் நிலையற்ற ஜீவகோடிகள், நிலையற்ற ஜீவகோடிகள் என்றால் அழியக்கூடியது. எதுவுமே நிலையாக இருக்கக்கூடியது இல்லை. இதனுடைய தரத்தை ஒத்து பார்க்கும்போது மனிதனுடைய தரம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்று பாருங்கள். அப்போ அந்த மாதிரி இதை அறிவதற்கு உள்ள தகுதி மனிதனுக்கு மட்டுமே இருக்கின்றது. அப்படி அந்த வெளியை நினைக்கும் பொழுதெல்லாம் ஏன் மகரிஷி அவர்களுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது? இந்த உண்மை இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள ஒரு பிரம்ம நிலை, அதை அறிவதற்கு உண்டான அத்தனை அமைப்புகளும் பெற்ற மனிதனாக நான் இருக்கிறேன் என்று அவர் நினைக்கும் போதுதான் அந்த மகிழ்ச்சி என்பது ஏற்படுகின்றது. இது அது பாட்டுக்கும் தனியா இருக்கு, நான் பாட்டுக்கும் இருப்போம்னா அந்த மகிழ்ச்சி ஏற்படாது. ஆனா அதை உணரக்கூடிய திறன் வாய்ந்த மனிதனாக நாம் இருக்கிறோம் பாருங்க, அதுதான். அதனாலதான் இன்னொரு கவிதையில சொல்றாரு, கற்புலனால் காணுகின்ற பொருட்களுடைய கருத்தொன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் மெய்ப்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம், அறிவு பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பம், அச்சரங்கள் கொண்டு
எழுத முடியாத அந்த ஆனந்த அனுபவத்தை மௌனம் அன்று என்கிறார். இப்போ இந்த பிரபஞ்சத்தில இருக்கக்கூடிய தோற்ற பொருட்களை எல்லாம் நாம் கண்களால் பார்க்கிறோம். அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய விண்ணு, அந்த விண்ணுக்கு மூலமாக உள்ள மெய்ப்பொருளை உணர்ந்தபோது, அப்படி உணர்கின்ற போதுதான், இந்த உலகம் எல்லாமே தெய்வத்தினுடைய அம்சமாக இருக்கின்றது. இந்த பிரபஞ்சமே இறையாற்றலினுடைய உருவாக்கம் தான் என்று உணர்கின்ற போது ஏற்படுகின்ற ஆனந்தம், அங்கேயும் ஆனந்தம் என்று சொல்கிறோம். முடிவில்லாத மகிழ்ச்சி. முடியக்கூடிய மகிழ்ச்சியைத்தான் நாம் மகிழ்ச்சி என்றும், சந்தோஷம் என்றும் சொல்லுகிறோம். முடிவே இல்லாமல் எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமானால் அதுதான் ஆனந்தம். முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சி. அத்தகைய ஆனந்தத்தை அவரால் ஏன் பெற முடிகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு பிரம்மம், எல்லாவற்றையும் உருவாக்கி, காத்து இயக்கிக் கொண்டிருக்கிற ஒரு பிரம்ம நிலையை உணரக்கூடிய திறனை பெற்ற நான், அதே நேரத்தில் அதே பிரம்ம நிலை எனக்குள்ளாகவும் இருந்து என்னையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணரும் பொழுதுதான் அந்த ஆனந்தம் என்பதும், மகிழ்ச்சி என்பதும் ஏற்படுகின்றது. அதை உணர்ந்த போதுதான் மகிழ்ச்சி ஏற்படும். அப்படி உணர்கின்ற போதுதான் உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம் என்று எல்லாமே தெய்வமயமாக அவருக்கு காட்சி அளிக்கின்றது. இதை நினைக்கும் பொழுதே நமக்கும் ஆனந்தம் பெறுகிறது பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு சக்தியை நம்மால உணர முடியும். வேறு யாராலும் உணர முடியாது. வேறு எந்த ஜீவனாலும் உணர முடியாது. அதை உணரக்கூடிய ஒரு வல்லமையை மனிதனுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறது இயற்கை என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த ஆனந்தம், மகிழ்ச்சி என்பது ஏற்படத்தான் செய்யும். இந்த பிரம்மம் எல்லாமாக மலர்ச்சி பெற்றதே, அதுவே ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதிலே எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதில் இல்லாத ஒன்றே கிடையாது. ஆனால் எல்லாம் எல்லாம் என்று நாம் சொல்லுகிறோமே தவிர, மக்களுடைய பயன்பாட்டுக்கும், விலங்குகளுடைய பயன்பாட்டுக்கும் தேவையானதை தேவையான போது மட்டும் மலர்த்தி காட்டுகின்றது. அது எல்லாம் தன்னகத்தே வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட, எது மனித இனத்துக்கு எந்த நேரத்துக்கு தேவையோ, காலத்துக்கேற்றபடியாக ஒவ்வொன்றையும் மலர்த்தி காட்டுகின்றது. மகரிஷி சொல்லுவாங்க, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு 300, 350 வருஷம் தான் ஆச்சு. அப்ப அதுக்கு முன்ன மின்சாரம் இல்லையா? இருந்தது. காந்தத்தினுடைய அடர்வு நிலை தானே மின்சாரம் என்பது. இந்த பிரபஞ்சம் தோன்றிய பொழுதே, தோன்ற ஆரம்பித்த பொழுதே காந்தம் என்பது உருவாகிவிட்டது. அடர்காந்தம் தான் மின்சாரம். அப்போ அப்பொழுதே மின்சாரம் இருந்தாலும் கூட, மனிதன் தோன்றி ஒரு 60 லட்சம் ஆண்டுகள் ஆயிற்று என்றாலும் கூட, 60 லட்சத்துல இந்த 300, 350 என்பது எவ்வளவு குறுகிய காலம் பாருங்க. இப்பதான் மனித அறிவுக்கு மின்சாரம் என்பது காட்டப்பெற்றது. ஏன் என்று சொன்னால், தேவையில்ல அப்போ. ஆதி காலத்துல மனிதனுக்கு பயன்பாட்டுக்கு உள்ள கருவிகளை எல்லாம் பார்த்தா, இன்றைக்கு நாம பெட் பாட்டில் வரைக்கும் வந்துட்டோம். கண்ணாடி பாட்டில் ஆச்சு, பாத்திரங்கள், உலோக பாத்திரங்கள் ஆச்சு. அப்புறம் இப்போ பெட் பாட்டில்ஸ்ன்னு வந்துச்சு. ஆதி காலத்துல இயற்கை கொடுத்த சுரைக்காயிலிருந்து குடுவை செய்தார்கள். பூசணிக்காயில் குடுவை அதில் தான் திரவங்க பதார்த்தங்களை நிரப்பி வைத்தார்கள். அவர்களுக்கு வேறு ஒன்றும் பாத்திரம் கிடையாது. பாத்திரம் செய்ய தெரியாது. அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் மனிதனுக்கு என்ன தேவையோ, அதை ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டே வருகிறது. ஆனால் தன்னிடத்தில் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டிருக்கிறது. நிலக்கரி எப்படி உருவாகிறது என்பதை நாம் விஞ்ஞானத்துல படிச்சிருக்கோம். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் பூமியில புதைந்த மரங்கள், அவை காலப்போக்கிலே ரசாயன மாற்றம் அடைந்து நிலக்கரியாக மாற்றம் பெறுகிறது. அதற்கு பல லட்சம் ஆண்டுகள் தேவைப்படுகின்றது. ஆனால் சமீப காலத்துல தான் நாம நிலக்கரியை கண்டுபிடித்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிலக்கரி தேவையான போது நம்மால் உருவாக்கி கொண்டிருக்க முடியுமா என்றால் முடியாது. அப்ப இயற்கை என்ன செய்தது? அந்த காலத்துக்கு தேவை என்பதை முன்னதாகவே அனுமானித்து, அதிலே மரங்களை போட்டு கரியாக்கி அதை வைத்திருக்கின்றது. அதே போலத்தான் இன்றைக்கு உலோகங்கள், பெட்ரோல் எல்லாமே பல லட்சம் ஆண்டுகள் பூமியிலே அது ரசாயன மாற்றம் அடைந்தால்தான் அந்த நிலையை அடைய முடியும். அதை உருவாக்கி வைத்திருக்கின்றது. இன்றைக்கு பெருவாரியாக நம்ம பயன்பாட்டுக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கிறது. எப்படி கொடுக்கிறது? மனிதன் சிந்தனை மூலமாக அதற்கு தகுதியான மனிதர்களை தேர்வு செய்கிறது. அவர்கள் கண்டுபிடித்ததாக அவர்கள் வெளியிலே சொல்லுகிறார்கள்.
ஆனா உண்மையிலே மகரிஷி என்ன சொல்றாங்க? எதை கண்டுபிடிச்சாலும் இது இறையாற்றல் எனக்கு உணர்த்தியதை, இறை எனக்கு கொடுத்தது இப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா இறையாற்றல் முடிவு பண்ணி இதை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக ஒருவரை தேர்வு செய்துதான் சொல்லுமே தவிர, நீங்க தலைகீழ நின்னாலும் எதையும் அறிய முடியாது. ஒரு அப்பா என்ன பண்ணாரு, பையன்கிட்ட எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். அதனால பெரியவங்க சொல்றத கேட்கணும்டா. பெரியவங்க அனுபவத்துல மூத்தவங்க. அவங்களுடைய அனுபவம் சிறுவர்களுக்கு கிடையாது. அதனால அந்த அனுபவ வார்த்தைய நீங்க கேட்கணும். நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுட்டு இருக்கீங்க. கேட்காம இருக்கீங்கன்னு அட்வைஸ் பண்ணாரு அவரு. அவன் பையன் என்ன பண்ணான், ஈர்ப்பு விதிய யாரு கண்டுபிடிச்சாங்கப்பா? அப்படின்னு கேட்டான். சர் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. ஏன் அத அவங்க அப்பா கண்டுபிடிக்கலன்னு கேட்டான். ஏன்னா, எல்லாமே அனுபவத்துல பெரியவங்க, புத்திசாலிங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பசங்க அத விட கம்மின்னு சொல்றீங்களே. அப்படின்னா, அந்த புவியீர்ப்பு விசைய நியூட்டனோட அப்பா எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன் இவர் கண்டுபிடிச்சாருன்னு கேட்டான். அவர் அப்பா பேசாம இருந்துட்டாரு. அந்த மாதிரி நாம நினைக்கிறது இதுல புத்திசாலித்தனம் என்பது இல்ல. தகுதியான நபர்கள் யார் என்று இயற்கை பார்க்கின்றது. எப்படி இந்த உலக சமாதானத்தை யார் மூலமாக கொடுக்கலாம் என்று இன்றைக்கு அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவர்கள் மூலமாக ஏன் ஒரு ஐநா சபையில இருக்கக்கூடிய ஐநா சபை தலைவரிடத்துல இந்த சிந்தனையை கொடுத்திருக்கலாம் இல்லையா? இறையாற்றல். இந்த உலக சமாதானத்துக்கான திட்டங்கள் தோன்றுவது போலவும், அதெல்லாம் ஆகாதுன்னு தெரியும். அதனாலதான் கூடுவாஞ்சேரியிலே ஒரு ஏழையாக பிறந்த அருட்தந்தையினுடைய மனதிலே இந்த உலக சமாதானத்தை விதைத்தது. இவர்தான் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று கருதியது. அதே போல ஐநா சபையில கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா மகரிஷி? அப்ப தகுதியான நபர்களை இந்த அருட்பேராற்றல் தேர்வு செய்கின்றது. தேர்வு செய்து அதன் மூலமாக இந்த உலக மக்களுக்கு நன்மை விளைவிக்க வேண்டும் என்று கருதிவிட்டால், அதற்கு உரிய நபர்களை இயற்கையே அருட்பேராற்றலே தேர்வு செய்து கொள்ளுகின்றது. ஏனென்றால் எல்லாவற்றுக்குள்ளேயும் அதே பிரம்மம் தான் சிற்றறிவாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாமே தெரியும் அதற்கு. யார் எந்த நிலையில இருக்கிறார்கள் என்பது தெரியும். அதனால அவர்களை ஊக்கப்படுத்தினால் அவர்கள் அந்த காரியத்தை செய்து முடிப்பார்கள் என்பதை உணர்ந்து அந்த அந்த நபரை தூண்டி விடுகின்றது. அப்படி என்றால் இதனுடைய திட்டம் எவ்வளவு சரியான திட்டமாக இருக்கிறது என்று நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு காலத்திலேயும் மனிதர்களுக்கு, சமுதாயத்துக்கு தேவையானதை எல்லாம் ஒவ்வொன்றையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இப்படி இதுல என்ன இப்போ இதுவரைக்கும் நாம செல்போனை கண்டுபிடிச்சோம், ஏதோ ஒவ்வொன்றா உருவாகி கொண்டே வருது. இது இல்லாத காலத்தை நினைத்து பார்க்கும்போது இப்பெல்லாம் எவ்வளவோ வளர்ச்சி விஞ்ஞானத்துல அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படி இது வளர்ந்து விட்டதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் மனிதனால் உணரப்பட முடியாத ரகசியங்கள் இன்னும் கோடான கோடி இருக்கின்றன என்றுதான் சாமிஜி சொல்றாங்க. அதுல இந்த பூமியில இருக்கக்கூடிய ரகசியங்களே மனிதர்களுக்கு இன்னும் புரியவில்லை. அவர் ஒரு கவிதையில சொல்றாரு பாருங்க, பல பலவாம் அண்டத்துள் ஒன்றாய் உள்ள பாரண்டத்தின் சிறப்பு எளிதோ சொல்ல. இந்த பூமியினுடைய சிறப்பு எளிதோ சொல்ல, நிலப்பரப்பை நீர்ப்பரப்பை யூகித்தாலும் நெடுங்கடலுள் நிலம் நடுவில் அடங்கியுள்ள சில பொருளை கண்டாலும், இப்ப இந்த பூமியில கனிம வளங்கள் இருக்கிறதுன்னு அதையெல்லாம் நாம ஆராய்ச்சி பண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அதெல்லாம் கண்டுபிடிச்சாலும் கூட சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடான கோடி. இன்னும் நம்ம சிந்தனைக்கே பிடிபடாத ரகசியங்கள் நிறைய கோடிக்கணக்காக இருக்கின்றன. விலகிச் சுழன்றே மிதந்து இந்த பூமி வெய்யோனை சுற்றி வரும் விதம்தான் என்ன? இந்த பூமி எவ்வளவு கச்சிதமா இந்த சூரியனை சுற்றி வருகிறது என்று கவிதையை முடிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் கண்டுபிடிச்ச பிறகுதான், ஓ, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறதா என்று நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ கண்டுபிடிக்காத விஷயங்கள் இன்னும் கோடான கோடி விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த நில உலகத்திலேயே என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்திலே எவ்வளவு இருக்கும் பாருங்க. அவ்வளவு ரகசியங்களும் இல்லாமல் இல்லை, சுத்த வெளியில் அடக்கமாக இருக்கின்றது. அப்போ சுத்த வெளியில் இல்லாத எதுவுமே கிடையாது. இன்றைக்கு இல்லை, இன்னும் பின்னால வரக்கூடிய எந்த ஒரு விஞ்ஞான உண்மையாக இருந்தாலும் அது இன்றைக்கு சுத்த வெளியில் பொதிந்து இருக்கக்கூடிய உண்மைதான் அது. பின்னால மலர்ச்சி பெறப் போகின்றது. இவ்வளவு ஆற்றல் மிக்க ஒரு
சுத்த வெளியினுடைய அங்கமாகத்தான் நம்முடைய அறிவு இருக்கின்றது. மனிதனுடைய அறிவு என்பது பின்னப்பட்டது, துண்டுபட்டது. எதிலிருந்துன்னா அந்த பேரறிவிலே இருந்து துண்டுபட்டது. ஏன் அதை பேரறிவு பேரறிவு என்று சொல்லுகிறோம் என்று சொன்னா, சிற்றறிவுக்கு சாதனங்கள் தேவை. இப்ப நாம ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒண்ணுமே இல்லாத சூன்யத்தை வைத்துக்கொண்டு எந்த காரியத்தையும் நம்மால செய்ய முடியாது. இது சிற்றறிவினால முடியாது. ஆனால் பேரறிவு இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு உருவாக்கியது பாருங்க. ஒன்றுமில்லாத சூன்யத்தில் இருந்த ஒரு அழுத்தம் என்ற ஒரு ஆற்றலை கொண்டு அணு முதலாய் அண்டக்கோடி அனைத்தும் ஆக்கியது. சுத்த வெளியில அடங்கியிருந்த உள்ளார்ந்த அழுத்தம் என்ற ஒரே ஒரு ஆற்றலை வைத்துக்கொண்டே பிரபஞ்சமாக மலர்ந்தது. சிலந்தி எப்படி தன்னுடைய உமிழ்நீரையே வலையாக்குகிறதோ அதுபோல தன்னையே உலகாக்கியது இந்த சுத்த வெளி. இன்னொரு பிரிதொரு பொருளை வைத்து இந்த பிரபஞ்சம் உருவாகவில்லை. எந்த ஒரு பொருளும் பிரிதொரு பொருளும் இல்லை. வெறும் பிரஷர், அழுத்தம், தன்னிருக்கு ஆற்றலால் சுத்த வெளியினுடைய இருக்கு ஆற்றலால் விளைந்த அந்த அழுத்தத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து இந்த பிரபஞ்சமாக மலர்ச்சி பெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு தோற்றமுமே அது அணுக்களாகி அணுக்கள் இணையும் போது ஒரு தோற்றம். எவ்வளவு அற்புதமான அறிவு பாருங்க. ஒன்றுமில்லாத சூன்யம் தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிறது, சுழற்சியாகிறது. அதை நாம் விண் என்று சொல்லுகிறோம், உயிர் என்று சொல்லுகிறோம். அதனுடைய வேகம் குறைகின்ற போது அதன் உள்ளே இருக்கக்கூடிய இறை துகள்கள் வெளியேறி இதனுடைய வேகத்தை குறைக்கின்ற போது அது எலக்ட்ரான் ஆகிறது. மேலும் மேலும் அதிலிருந்து அணுக்கள் வெளியேறுகின்ற போது புரோட்டான் ஆகிறது. மேலும் வெளியேறுகின்ற போது நியூட்ரான் ஆகிவிடுகின்றது. இந்த மூன்றும் இணைந்து ஒரு கொத்தி இயக்கமாக இருக்கின்ற போது அணு என்ற ஒரு அமைப்பை பெறுகின்றது. அணுக்கள் இணைந்தால் தோற்றங்கள் உருவாகின்றன. அப்போ ஒன்றுமில்லாத சூன்யமே உயிர்த்துகளாக மாற்றம் பெற்று, அதாவது இறைத்துகளாகவும் இறைத்துகள் இணைந்த விண்துகள் என்ற உயிர்த்துகளாகவும், அந்த உயிர்த்துகளே தான் சப்அட்டாமிக் பார்ட்டிகள் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஆகி அவை கொத்தி இயக்கமாக மாறும்பொழுது தோற்றங்களாக மாறுகின்றன. எவ்வளவு கச்சிதமான ஒரு ஏற்பாடு நினைச்சு பாருங்க. அப்போ இந்த அளவுக்கு அதுல ஒரு அமைப்பு என்ற ஒரு தன்மை அடங்கி இருந்ததுனாலதான் உலக தோற்றங்கள் உருவாக முடிகின்றது. அணுக்கள் உருவாகிட்டா மட்டும் போதாது. எத்தனை அணுக்கள் இணைந்தால் ஒரு தோற்றம் உருவாக வேண்டும், அதற்கு ஒரு தன்மை உருவாக வேண்டும். 8 8 8 என்று 8 எலக்ட்ரான், 8 புரோட்டான், 8 நியூட்ரான், இவை மூன்றும் இணைகின்ற போது அது ஆக்சிஜன் என்று அழைக்கப்படுகின்றது. 7 7 இணைந்தது என்று சொன்னால் அது நைட்ரஜன் என்று அழைக்கப்படுகின்றது. 2 2 என்கின்ற போது ஹைட்ரஜன் என்று அழைக்கப்படுகின்றது. இப்படி எத்தனை அணுக்கள் சேர்ந்தால் ஒரு தோற்றம் உருவாக வேண்டும், அதற்கு ஒரு தன்மை உருவாக வேண்டும் என்று ஒன்றுமில்லாத சுத்த வெளியை இப்படி உருவங்களாக மாற்றுவதும் அதற்கு ஒரு தன்மையை கொடுப்பதும் யாரால் முடியும்? அதுதான் பேரறிவு. அதனால்தான் அதனை பேரறிவு என்று சொல்லுகிறோம். ஒன்றுமில்லாத சூன்யத்தில் அணுக்களை உருவாக்கி அணுக்களுக்கு ஒரு இணைப்பை கொடுத்து அந்த இணைப்பினால அதுல விளையக்கூடிய காந்த ஆற்றலுக்கு ஒரு தன்மை உருவாக்க வைத்து இப்படி ஒவ்வொன்றுக்கும் உலகத்தில் கோடிக்கணக்கான பொருட்களை உருவாக்கியது என்று சொன்னால் அதை எப்படி சாதாரண அறிவாக நினைக்க முடியும்? அதனாலதான் அதை பேரறிவு என்று சொல்லுகிறோம். இன்னும் சொல்ல போனா மனிதனால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உடலிலே ஒவ்வொரு ஜீவராசியினுடைய உடலிலேயும் அதற்கு வேண்டிய அவயவங்களை வைத்து உணவு முறையை வைத்து அந்த உணவை வெளியிலே வைத்து அதை உண்பதனால அந்த ஜீவன் எவ்வாறு மாற்றம் பெறுகிறது, எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்பதை எல்லாம் பார்க்கும்போது மிக மிக அற்புதமான ஒரு செயல்பாடாக அது தெரிகின்றது. நீங்கள் எந்த வகை உணவை உட்கொண்டாலும், என்ன உணவை உட்கொண்டால்தான் 7 வகை தாதுக்களாக உடல் மாற்றும் என்பதே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உணவை உட்கொள்கிறோம். ஆனால் எந்த உணவை உட்கொண்டாலும் அவரவர் உடம்புல இருக்கக்கூடிய 7 வகை தாதுக்களாகவும் அந்த உடம்புக்கே உள்ள இரத்த அமைப்பாகவும், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பிளட்டு ஒவ்வொருத்தருக்கு ஏ இருக்கு, பி இருக்கு, ஏபி இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரே வகை உணவை இருவர் சாப்பிடுகிறோம்.
ஆனால் அந்த உணவு அவர் உடலிலே என்ன ரத்தமோ அந்த ரத்தத்தை தான் உருவாக்குகிறது. நம் உடலிலே என்ன ரத்தமோ அதை தான் உருவாக்குகிறது. இல்லைங்க, இந்த உணவுக்கு இந்த ரத்தத்தை தான் உருவாக்க முடியும் என்று இருக்கிறதா பாருங்க. அதே மாரி ஒரு மண்ணிலே பலவிதமான விதைகளை போட்டால் ஒரே சாற்றை உறிஞ்சி வெவ்வேறு விதமான செடிகளாக, பூக்களாக, கனிகளாக வளர்ச்சி பெறுகின்றது. எப்படி சாத்தியம் இதெல்லாம்? அதனாலதான் அதனை பேரழிவு என்று சொல்லுகிறோம். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது, இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதனாலதான் அந்த சுத்த வெளியை பேராற்றல் உள்ளது என்று சொல்லுகிறோம். பேராற்றல் என்று சொன்னால் அதற்கு எல்லையே கிடையாது. இது இவ்வளவுதான் சுமக்க முடியும் என்பதே கிடையாது. எல்லாவற்றையுமே சுமப்பது மட்டும் இல்ல, அதனை மிதக்க விட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி மிதக்க விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒளிதான் எல்லையற்றதுமாக எங்கும் நிறைந்திருப்பதுமாக நமக்குள்ளும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பேராற்றலாக உள்ள பிரம்மம். அதனாலதான் அதனை பேராற்றல் என்றும் பேரறிவு என்றும் அதே நேரத்துல இந்த பேராற்றலும் பேரறிவுமாக உள்ள இந்த வெளி அதனுடைய இயக்கத்தின் போது எப்படி தோற்றங்களாக வருகிறது என்பதை அனுமானித்த மகரிஷி அவர்கள் அள்ள குறையாத, அதாவது எவ்வளவு தோற்றங்கள் உருவானாலும் இந்த சுத்த வெளி என்பது குறையவே குறையாது. அதனால வற்றாயிருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்று வேற சொல்றார். அப்ப எவ்வளவு தோற்றங்கள் உருவானாலும் சுத்த வெளிதானே ஆற்றலாக மாறுகின்றது. அப்ப அளவு குறையுமா என்றால் அது குறைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறார். அப்படி உருவாகிற தோற்றங்கள் எல்லாமே ஒரு காலத்தினால இவ்வளவு காலம் உருவாவதற்கும், அதன் பிறகு அது நீடிப்பதற்கும், அதன் பிறகு அது அழிவதற்கும் உண்டான காலமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இதே பிரம்ம நிலை. இப்படி எல்லாம் ஒற்றாயிருப்பாக, பேராற்றலாக, பேரறிவாக, காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரம்மம் தான் இதைத்தான் தெய்வம் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லி சாமிஜி சொல்றாங்க. அப்ப தெய்வம் வேற, இந்த இயற்கை வேற, சுத்த வெளி வேற என்பது இல்ல. இதுவேதான் சுத்த வெளியாக இருக்கின்றது. சுத்த வெளிதான் தெய்வமாக இருக்கின்றது. இதை உணர்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்துல ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி சொன்னாலும் அந்த மூலப்பொருளுக்கு வேறு வேறு பெயர்களைத்தான் அவரவர்களால் சொல்ல முடியுமே தவிர அது வேறு என்று ஒன்றை நினைக்க முடியாது. அவரவர்கள் உணர்ந்த நிலையிலே அது சாமிஜி சொல்லும் பொழுது யானை பார்த்த பார்வை இல்லாதவர்கள் யானை எப்படி இருக்கிறது என்று தடவி பார்த்து வாளை பார்த்து விட்டு அது முரம், அதாவது தொடப்பம் போல இருக்கு என்றும், காதை பார்த்து விட்டு முரம் போல் இருக்கிறது என்றும், கால்களை பார்த்து விட்டு தூண் போல் இருக்கிறது, இப்படி ஒவ்வொன்றும் பார்த்துட்டு அவங்க அந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரி அவரவர்கள் உணர்ந்த அளவிலே சொல்லும் பொழுது முழுமையாக உணர்ந்தவர்கள் யாரும் இல்லை. மகரிஷி அவரிடம் சில கேள்விகளை எல்லாம் ரொம்ப நுணுக்கமா கேட்பாங்க சில பேர். எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ சில நேரங்கள்ல நமக்கு புரியாத வகையில சில மரணங்கள் ஏற்படும். அவர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு. மரணங்கள் ஏற்படும். அவர் துன்பப்பட்டிருப்பாரு. அதுக்கெல்லாம் காரணம் கேட்பாங்க. இவ்வளவு நல்லவரா இருந்தார், அவருக்கு ஏன் இப்படி வந்தது? இது இது ஏன் இப்படி வந்தது? அது ஏன் இப்படி வந்ததுன்னு சொல்லி. ஆனா எல்லாமே காரண காரியம் இல்லாம இயற்கை செய்யறதே கிடையாது. இப்போ ஒருவருக்கு துன்பம் விளைவிக்கிறது என்று சொன்னால் அந்த சுத்த வெளி என்பதுல அது என்ன செய்கிறது? காந்தாற்றலாக மலர்ந்து ஒவ்வொருவருடைய செயலையும் வான்காந்த களத்திலே பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. அதே போல நம்முடைய ஜீவகாந்தத்திலேயும் பதிவு செய்து விடுகின்றது. அப்படி இருக்கும்போது இந்த செயலுக்கான விளைவை அது கொடுக்கின்ற போது அந்த செயலை செய்தவனுடைய கருமையத்துல அந்த பதிவு இருப்பதனால அவனை அது தாக்குகிறது, துன்பப்படுகிறான். இது உண்மைதான், இது சொல்லிட்டாங்க. ஆனா திரும்ப 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 இப்ப நல்லவராக இருக்கிறாரே, இவருக்கு ஏன் இந்த கஷ்டம், அப்படி இப்படின்ற கேள்விகளாக கேட்கின்ற பொழுது சாமிஜி என்ன சொல்லுவாங்க? எல்லா ரகசியங்களையும் மனிதன் புரிந்து கொண்டு விட்டால் இறைவனே மனிதனாகி விடுவான், மனிதனே இறைவனாகி விடுவான். அதனால எல்லாமே எல்லாருக்கும் புரியாது. ஓரளவுக்குத்தான் இந்த இறைநிலையினுடைய ரகசியங்களை நம்மால புரிந்து கொள்ள முடியும். அது கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அறிவினுடைய மேம்பாட்டுக்கு ஏற்றபடி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க முடியுமே தவிர எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய திறமை என்பது மனிதர்களுக்கு கிடையாது. அப்படி இருந்தால் அது இறைவனாகவே தான் நம்ம இருக்க முடியும் என்று சொல்லிட்டார். அதனால
எவ்வளவோ ரகசியங்கள் நிறைந்திருந்தாலும் மனித அறிவுக்கு எட்டக்கூடிய உண்மைகளை நாம் புரிந்து கொள்கின்ற போது அது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த ஒரு சந்தோஷம்தான் மனிதனுக்கு இந்த மகரிஷி சொல்லக்கூடிய அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இந்த சுத்தவெளி என்கின்ற பிரம்மம் பேரறிவே சிற்றறிவாக மனிதனிடத்திலே மலர்ந்திருக்கிறது என்று சொன்னாலும், இந்த மனிதன் படுகின்ற இன்ப துன்பங்கள், அடைகின்ற ஆனந்தம், இது எல்லாம் அந்த ஆன்மாவை பாதிக்குமா என்று சொன்னால் அதுதான் இல்லை என்று சொல்லும்போது அது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது பாருங்க. நமக்குள்ளேயே இருக்கிற ஆன்மா, ஆனால் நம்முடைய இன்ப துன்பத்துல அது பங்கு கொள்வதில்லை. இந்த உண்மை உணரும் போது மிக மிக ஆச்சரியப்பட்டேன். எப்படி என்று சொன்னால், நம்முடைய வீட்டுல ஒரு பெட்டியில பணத்தை சேர்க்கிறோம், நகை வைக்கிறோம், எல்லாம் செய்றோம். ஆனா அந்த நகை, பணம் என்பது ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அந்த பெட்டி அனுபவிக்கிறது இல்ல. அந்த பெட்டிக்கு ஏதாவது சந்தோஷமா இருக்குமா? நீங்க வச்ச நகைய, நீங்க வச்ச பணத்த வச்சுக்கிட்டு, ஐயோ! நம்மகிட்ட இவ்ளோ இருக்கு அப்படின்னு அந்த பெட்டி சந்தோஷப்படுமான்னு நான் நினைக்கிறோம். சரி களவு போயிடுது. அது கஷ்டப்படும்னு நினைக்கிறீங்க. ஐயோ! நம்மகிட்ட இருந்து இது போயிட்டுதேன்னு சொல்லி. 2மே கிடையாது. ஆனா அதுக்குள்ள தான் இருந்தது. நகையும் பணமும் பெட்டிக்குள்ள தான் இருந்தது. அதுதான் வச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் அது வச்சுக்கிட்டு இருந்த போதும் சந்தோஷப்படல. போன போதும் துயரப்படவில்லை. அதே நிலையில் நம்முடைய ஆன்மா இருக்கிறது என்று சொல்றாங்க மகரிஷி. ஆன்மா களங்கமுறுவதில்லை. ஏனென்றால் சுத்த வெளி தெய்வம். தெய்வம் களங்கப்பட்டதுன்னு சொன்னா தெய்வமே மாறி போகுமே. அதனுடைய தன்மையே மாறி போகுமே. அதனாலதான் அதே தெய்வம் தனக்குள்ளாக இருந்தாலும் கூட அது களங்கப்படுவதே கிடையாது. தனக்குள்ளாகவே இருக்கிறது. நம்முடைய வினைப்பதிவுகளை எல்லாம் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கான விளைவுகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. எல்லாம் செய்தாலும் கூட தான் களங்கப்படாமல் தூய்மையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்ப துன்பங்களை கடந்தவன் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதாவது எல்லாவற்றையும் அது வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அது தன்னை பாதிப்புக்கு உள்ளாக்கிக் கொள்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த சுத்த வெளிக்கு இருக்கிறது என்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட இறைநிலை அதனுடைய தன்மை உச்சகட்ட தன்மையாக சொல்லக்கூடியது ஒரு வார்த்தை என்டலக்கி என்ற ஒரு வார்த்தையை சாமிக்கு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னைத்தானே நிறைவு செய்து கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்த ஒன்றுக்கு பேர் தான் என்டலக்கின்னு சொல்றது. தன்னையே நிறைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை அந்த சுத்த வெளிக்கு இருந்ததுனாலதான் அணுக்களாக மலர்ந்து தோற்றங்களாக மாறி உயிரினங்களாக முடிவாக ஆறறிவு உள்ள மனிதனாக வந்து ஆறறிவை கொண்டு தன்னையே உணர்ந்து கொள்ளுகிறது. இந்த ஒரு ப்ராசஸுக்கு தான் தன்னையே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன், அந்த திறனுக்குத்தான் ஆங்கிலத்துல என்டலக்கி என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் உள்ள அந்த ஆற்றலுக்கு ஈடிணையே இல்லாத ஒன்று நமக்குள்ளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அது இன்ப துன்பத்துக்கு ஆட்படுவதில்லை. அதனாலதான் மாணிக்கவாசகர் தன்னுடைய திருவாசகத்துல இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்கிறார். இன்பமும் துன்பமும் 2மே கிடையாது இறைவனுக்கு. அதே இறையாற்றல் நமக்குள்ளாக சிற்றறிவாக இயங்குகிறது என்று சொன்னால் அதுக்கு இன்ப துன்பம் இல்லை என்றுதானே அர்த்தம். அப்ப நாம இந்த உடல் அளவுல தான் இந்த இன்ப துன்பத்தை மனதை கொண்டு புலன்களை கொண்டு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர ஆன்மாவுக்கு எந்த விதமான இன்ப துன்பமும் பாதிப்பும் கிடையாது. இப்போ இதையெல்லாம் உணர்கின்ற போது நாம இறைநிலையோடவே எப்பவுமே ஐக்கியப்பட்டு இருக்கு, நமக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றோமே தவிர அதனோடையே ஐக்கியமாக இருப்பதற்கு என்ன வழி என்று சொன்னால் நிகழ்காலத்திலேயே இருப்பது, விழிப்பு நிலையில் இருப்பது. என்ன காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியத்திலேயே கவனமாக இருப்பது. அப்படியெல்லாம் இருக்கிற போது சாட்சி பாவமாக இருப்பது. நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாமே பார்ப்பது. சண்முகம் பேசிக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நான் பேசிக் கொண்டிருப்பது. இப்படி எல்லாம் இருக்கும்போது அதுதான் நிகழ்காலத்தில் இருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்ப இறைவனுக்கு கடந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது. நிகழ்காலம் மட்டுமே இறைவனுக்குள்ள காலம். ஏனென்றால் இறைவன் ஒரு காலத்தில் இருந்தார், இப்ப இல்லைன்னு சொல்றதில்லை. இனிமே இல்லாம போயிடுவாருன்னு சொல்ல முடியாது. அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். இறைவனுக்கு எப்போதுமே நிகழ்காலம் தான். அப்ப நாம மனதில் நிகழ்காலத்திலேயே வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னார் இறைநிலையோடையே ஐக்கியமாகி எப்போதும் அந்த ஆனந்த பெருவெள்ளத்தில் மூழ்கி இருக்கலாம். அத்தகைய ஒரு ஆற்றலை, அத்தகைய ஒரு திறமையை நமக்கு அருட்பேராற்றலே வழங்கி இருக்கிறது.
அதனை முறையாக பயன்படுத்துவதற்கு வேண்டிய தவ முறைகளை அருட்தந்தை அவர்கள் நமக்கு அளித்திருக்கின்றார்கள். அதனை முறையாக செம்மையாக பயன்படுத்தி இறைநிலையோடு எப்போதும் சேர்ந்தே இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்வோம் வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.